வணக்கம் நண்பா, இது நம்ம பிகோட் சேனல். நான் உங்கள் எம்எஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சப்ளிமெண்டரி எக்ஸாமோட நெக்ஸ்ட்டு செமஸ்டரோட எக்ஸாமோட டைம் டேபிள் எல்லாம் வந்திருக்கு. எப்படி நம்ம அந்த டவுன்லோட் ஃபார்மெட்டு வந்து டவுன்லோட் பண்ணுறது நிறைய பேருக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. க்ரோமில் வந்து அதை டவுன்லோட் பண்ண வராது, மொபைலில் அது டவுன்லோட் பண்ண நிறைய பேருக்கு ஃப்ரண்ட் பேஜ் வரமாட்டேங்குது. அதை பற்றி நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது எப்படி ப்ரோ டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த இஷ்யூவை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நாம் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறதில்ல, எந்த ஒரு ஆப்பும் நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியதில்லை. எப்படிங்கிறத நான் இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இதில் ரெஜிஸ்டர் நம்பர் டேட்டா பற்றி கொடுத்து லோகின் பண்ணிக்கோங்க. இதில் லோகின் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டாக்குமெண்ட் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு விண்டோ ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் ஆகாது. அது எப்படி, அதை பற்றி தான் நம்ம எந்த ஒரு ஆப்ஸுமே யூஸ் பண்ண வேண்டாம், நம்ம கூகுள்லேயே நம்ம பண்ணலாம். எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், டவுன்லோட் அஸ் பிடிஎஃப் அப்படின்ட்டு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு இமேஜ் மாதிரி ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க் அட்ரஸ் அப்படின்ட்டு அது நீங்கள் காப்பி கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்ப கூகுளில் வந்து இது பண்ணுங்கள். கூகுளில் வந்து என்ன பண்ணணும்னா பேஸ்ட் பண்ணுங்கள். அந்த நீங்கள் காப்பி பண்ணியிருப்பீங்களா, அந்த இதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லெட்டர் பேட் வந்து ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ண இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரண்ட் பேஜ் டவுன்லோட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவையான என்ன சைஸில் உங்களுக்கு வேணும், பார்த்தீங்கன்னா என்ன சைஸில் உங்களுக்கு தேவை, லெட்டர் சைஸு இதெல்லாம் நீங்களே வந்து கஸ்டம் பண்ணியிருக்கலாம். என்ன கலர் ஆப்ஷன் கூட நீங்களே பண்ணிக்கலாம். அதாவது ஒரியேஷன், போர்ட்ரேட்டு, லேண்ட்ஸ்கோப்பு, எத்தனை பேஜஸ் எல்லாம் நீங்களே பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணிட்டு இப்போ சேவ் கொடுத்துருங்க. சேவ் டு பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த பேப்பர் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், வேறு இதில் நோ ப்ராப்ளம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான என்ன ஃபார்மேட்டில் வேணும்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்ன சயின்ஸில் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், ஒரு சிம்பிள் சொல்யூஷன் தான். பட் நீங்கள் எல்லோரும் அதை ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும். நான் வந்து இதை வந்து மறைச்சிருப்பேன்னு சொன்னால் அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம், அதனால் நான் இதை ஹைட் பண்ணிப்பேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் எக்ஸாம் எல்லாம் எழுதாமல் கூட போயிருக்காங்க. அதனால் அந்த தப்பு மறக்காமல் பார்த்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதாவது ரெஜிஸ்டர் நம்பர் நாட் ஃபவுண்ட் வருது. சில பேருக்கு வந்து லோகின் ஆக மாட்டேங்குது. எனக்கு வந்து பேப்பர் வந்து இப்படி பண்ணியும் டவுன்லோட் ஆகலை, எனக்கு ஃப்ரண்ட் பேஜ் வரலை, சப்ஜெக்ட் கோட் இதாகலை அப்படின்னு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஃபார் கிரிவன்ஸ் சென்ட் மெயில் டு MSU online grievance 2020@gmail.com with your register number, college name, mobile number, date of birth, subject code and issues in details. இது உங்களுக்கு என்ன பிரச்சனை இதெல்லாம் இருக்கோ, உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய கல்லூரியினுடைய நேம், உங்களுடைய தொலைபேசி எண், உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பாடத்தின் பிரிவு, அப்புறம் என்ன பிரச்சனை, அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் டீட்டெயிலாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஹவர்க்குள்ளாடி உங்களுக்கு வந்து சொல்யூஷன் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இல்லைனா சர்வர் வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதனால் எல்லோரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இது கூட தெரியாமல் இருக்குது, என்ன பண்ணுறது வரலையே, சரி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அப்படி விடாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி மெனி டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஒரு இதில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த ஒரு இதையும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.